தேங்க்ஸ். யார் நீங்க? எதுக்காக வழி மறிக்கிறீங்க? நீ வழியில குறுக்க வராம தான் நான் எதுக்கு வழி மறைக்கணும்? நான் உங்க வழியில குறுக்க வரனா? இத பாருங்க, என்ன சொல்றீங்க சார்? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதே. நான் யாருன்னு தெரியாதா? பரவாயில்லையே, போ மெக்கானிக் சிவா கேட்டு பாரு, நான் யாருன்னு தெரியும். ஓ சாரி சார், தெரியாம கோவமா பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அட கோவமா பேசுமா பேசு. நீ ஒன்னும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம். பின்ன எதுக்கு வந்தேன்னு பாத்தியா? வார்னிங், ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உருப்பிடாம ஊரை சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன அடிச்சு திருத்தி இப்பதான் மெக்கானிக்ஸா வச்சு ஒழுங்கா பொழப்புதானத்தை பார்த்துட்டு இருக்கான். ஒழுங்கா இருக்கான், அதை கெடுக்குன்னு நினைக்கிறிய நீ? நீ படிச்ச உள்ளதானே? அவன் சரியா 4ஆம் கிளாஸ் நல்லா படிக்காதவமா. ஓரேஞ்சுக்கு நல்ல வேணை பார்த்து சுத்த வேண்டியதானே? என் தம்பி மேல சுத்திரம் கடித்தான் இந்த அளவு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. என் தம்பி மேல சுத்திரம் கடித்த உன்னை கேட்டேன். அட அவன் தான் வயசு கோளாறு, அவன் தான் தெரியாம சுத்திட்டான். நீ என்ன பண்ணிருக்கணும்? அவன் முன்னாடி செருப்பை கழட்டி மூஞ்சில காமிச்சிருக்கணும். செஞ்சியா? செய்யலையே. ஏன் செய்யல? ஒரு ஸ்வீட்டை கொடுத்து அவன் மனசை கெடுத்துட்டு நீ. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பிள்ளையா செய்யறதையா செஞ்ச நீ? அனாவசியமா வார்த்தைகளை விடாதீங்க. உங்க தம்பி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல பார்க்க போனப்ப நான் ஸ்வீட் கொடுத்தேன். அது ஒரு தப்பா? வீணா இல்லாத உன்னை ஊதி விட்டு பெருசாக்காதீங்க. சரிம்மா, உன் பக்கம் நியாயம் இருக்கு, என் பக்கம் நியாயம் இருக்கு, ஒத்துக்கிறேன். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா பதில் சொல்லிட்டேனா போய்கிட்டே இருக்கேன். கேளுங்க. என்ன லவ்வா? அட ஏமா சாக்காகிற? உண்மை சொன்னா சுடுதா? எது சார் உண்மை? ஒரு நல்ல நட்பை கொச்சப்படுத்தி கேவலமா பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நட்பு, அதுவும் நல்ல நட்பு, வேற ஒண்ணும் இல்லையே. இல்ல இந்த பாருமா, எனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவும் கிடையாது. பக்கா லோக்கலு. எந்த அளவுக்கு வேணா இறங்க முடியும், இறங்குறதுக்கு யோசிக்க மாட்டேன், வெக்கம் பட மாட்டேன். இத பாரு, நான் என் வழியில என் தம்பியை தயார் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் வழிமறிச்சிருக்க. என் தம்பியை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டேன், ஆனா அவங்கள டீசெண்டா சொல்லிட்டேன். அதை மீறி என் தம்பிகிட்ட பேசுறதோ பழகுறதோ பார்த்துட்டுன்னு வச்சுக்கா, இனி உங்கள்கிட்ட நான் டீசெண்டா பேச மாட்டேன், இன்டீசெண்டா பிக்கப் பண்ணுவேன். நீ நேரா போய் உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சந்து சிரிக்க வச்சிருவேன். ஜாக்கிரதை.